இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. 1 Peter chapter 1 verse 15 and 16. But as he who called you is holy, you also be holy in all your conduct, because it is written, be holy for I am holy. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராயிருக்கிறது போல நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். எனவேதான் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கையில தேவனுக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளாயும் வேத வார்த்தையின்படி வாழ்கிற பிள்ளைகளாயும் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள் தேவனும் கர்த்தருமாயிருக்கிற நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று நாம் வாசித்தோம். ஆம், நம்முடைய செய்கைகளில, நம்முடைய பார்வையில, நம்முடைய சிந்தையில, நம்முடைய சரீரத்தில், நம்முடைய வார்த்தையில எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாயிருக்க பழகி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். ஆம், இந்த உலகத்தில் நமக்கு அநேக சோதனைகள் வரலாம், அநேக கஷ்டங்கள் வரலாம். சாத்தான் உங்களையும் என்னையும் அநேக நேரங்களில் அநேக விதங்களில் சோதிக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற போது, அவருடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் வழிநடத்துகின்ற போது நிச்சயமாய் நாம் சாத்தானை மேற்கொள்ள முடியும். சாத்தானுடைய சூழ்ச்சியில, சாத்தானுடைய வலையில விழாதபடி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் பாதுகாத்துக் கொள்வார். ஆம், நாம் பரிசுத்தத்தில் வாழ நீங்களும் நானும் விரும்ப வேண்டும். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறதாம். ஆம், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்களால் எப்படி நாங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியும், எங்களுடைய பலத்தினாலே இது முடியவில்லையே என்று. ஆம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வருகின்ற போது அவர் உங்களையும் என்னையும் அவர் சத்தியத்திற்குள்ளே நடத்துவார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையாம். ஆம், இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்கள் மத்தியில அற்புதம் செய்வார் என்று வேதம் சொல்கின்றது. ஆம், உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய முடியாமையை எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வைத்து விடுவோம். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். அவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றினதற்கு ஒரே ஒரு காரணம், இயேசுவை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கின்றார். இந்த நாளிலே நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் எங்களுடைய எல்லா நடக்கையிலும் நாம் பரிசுத்தராய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆமாப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் நீர் விரும்புகிற பிள்ளைகளாய், உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொள்கிற பிள்ளைகளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜாவே. ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்திடலும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. God bless you. Jesus loves you. Amen.